ஆந்திராவில் கொட்டி தீர்த்த கனமழையால் விஜயவாடா நகரமே வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. தெலங்கானா மாநிலத்திலும் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு ரயில்களை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மழை பாதிப்பு பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் சீனிவாசன். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பெய்து வரும் தொடர் கனமழை ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களை புரட்டி போட்டுள்ளது. கிருஷ்ணா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் விஜயவாடா நகரமே வெள்ளத்தில் மிதக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நகரின் பெரும்பாலான பகுதிகளில் இடுப்பளவுக்கும் மேல் தண்ணீர் நிற்பதால் பொதுமக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மீட்பு குழுவினர் படகில் சென்று பாதிக்கப்பட்ட பொதுமக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். விஜயவாடாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜேசிபி வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். மீட்பு பணிகளை படகில் சென்றும் ஆய்வு செய்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரபாபு நாயுடு மீட்பு பணிகள் முடியும் வரை விஜயவாடா நகரை விட்டு வெளியேற மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். நேற்று இரவில் இருந்து இங்குதான் இருக்கிறேன். மீட்பு பணிகளில் அதிகாரிகள் மிக தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். மக்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்க 100க்கும் மேற்பட்ட படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். இதேபோல் முன்னேறு ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தெலங்கானாவின் கம்மம், சூர்யாபேட்டை மாவட்டங்களில் பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மெஹபூபா பகுதியில் ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்டதால் ரயில்களின் சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செய்தியாளர் சீனிவாசன் வழங்கும் கூடுதல் தகவல். நந்திகாமா என்ற இடத்தில் முன்னேறு வாகு என்ற ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஹைதராபாத்திலிருந்து நல்கொண்டா, சூர்யாபேட்டை வழியாக ஆந்திர மாநிலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் தெலுங்கானா மாநில எல்லையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது. ரஞ்சித், நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.